ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? யூ ஸ்டடி அப்படின்னு சொல்லலாமா, இல்லைனா யூ ஆர் ஸ்டடிங்னு சொல்லலாமா, இல்லை யூ ஸ்டடிங்னு சொல்லலாமா? இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? சென்ட்ரலில் இருக்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட். யூ ஆர் ஸ்டடியிங், நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், யூ ஸ்டடி, நீங்கள் படிக்கிறீர்கள். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். யூ ஸ்டடியிங் அப்படின்னு லாஸ்ட்டில் இருக்கு பாருங்கள், அது கிராமட்டிக்கலி ராங். இந்த மாதிரி ஒரு வாக்கியம் இருக்க முடியாது. யூ ஸ்டடியிங். இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். அவர் பேசுகிறார். இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவர் பேசுகிறார், இது நிகழ்காலம். ஓகே, அதனால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். ஹீ ஸ்பீக்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொன்னாலே அந்த ரூல் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். என்ன ரூல்? அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இங்கே சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்குது, அதாவது ஹீ அப்படிங்கிறது அவர் இல்லைன்னா அவன். ஓகே, ஸோ ஒருமை இருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். ஹீ ஸ்பீக்ஸ். இந்த வாக்கியத்தில் ஹீ அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக தே அப்படின்னு வார்த்தை இருந்துச்சுன்னா அவர்கள் அப்படின்னு வந்துடும், பன்மை வந்துடும். அதனால் வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. தே ஸ்பீக். ஓகே, தட் இஸ் கரெக்ட். ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அவர் பேசுகிறார் அப்படிங்கிறதுக்கு ஹீ ஸ்பீக்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஹீ இஸ் ஸ்பீக்கிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் பேசிக்கொண்டிருக்கிறார், அந்த நிகழ்வு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ அந்த ஆப்ஷன் வராது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிராமட்டிக்கலி ராங். ஏன்னா அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ரூல் அங்கே அப்ளை ஆகலை பாருங்கள். ஹீ ஸ்பீக் அப்படின்னு தான் இருக்குது. நீங்கள் ஒரு பாட்டு பாடினீங்க, இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். யூ சிங் எ சாங், ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க, நீங்கள் ஒரு பாட்டு பாடுறீங்க. ஓகே, ஸோ கொஸ்டினில் என்ன இருக்குது? நீங்கள் ஒரு பாட்டு பாடினீர்கள், அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாருங்கள், அடுத்த சென்டென்ஸ், யூ ஹாவ் சங் அ சாங். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நீங்கள் இப்போ தான் ஒரு பாட்டு பாடிட்டீங்க. ஓகே, இங்கே மேலே இருக்கிற வாக்கியத்தில் எப்போது ஒரு பாட்டு பாடினதை குறிக்கிறோம். அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லணும். யூ சாங் எ சாங். சாங் அப்படிங்கிற வார்த்தை சிங் அப்படிங்கிற வார்த்தையுடைய பாஸ்ட் ஃபார்ம். ஓகே, யூ சாங் எ சாங். நீங்கள் ஒரு பாட்டு பாடினீங்க. அவங்க நாளைக்கு இந்நேரம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே, நாளைக்கு இந்நேரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிர்காலம். இது ஒரு முக்கியமான டென்ஸ், அடிக்கடி யூஸ் ஆகிற டென்ஸ். கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது நாளைக்கு இல்லை எதிர்காலத்தில் ஒரு விஷயம், ஒரு செயல் நடந்து கொண்டிருப்பதை குறிக்கிறது. ஃப்யூச்சர் அதாவது எதிர்காலத்தில் ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இப்போ சொல்கிறோம். அப்போ அது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். தே வில் பி ட்ராவலிங் பை திஸ் டைம் டுமாரோ. அவங்க நாளைக்கு நேரம் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பாங்க. தே ஆர் ட்ராவலிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த செயல், அந்த வேலை இப்போ நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருப்பதை குறிக்குது. ஓகே, அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அது ஃபஸ்ட் சென்டென்ஸ். லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், தே வில் ட்ராவல் டுமாரோ. இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அவங்க நாளைக்கு ட்ராவல் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவர் இப்போது தான் வெளியே சென்றார். அவர் இப்போ தான் போகிறார் வெளியே. எப்படி சொல்கிறது? 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடந்து முடியுது. அந்த செயல்களை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஹேஸ் வந்துடணும், இல்லைனா ஹேவ் வந்துடணும். அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துடணும். ஹி ஹேஸ் ஜஸ்ட் கான் அவுட். அவர் இப்போ தான் வெளியே போனார். இந்த இடத்துல ஹேஸ் வந்துடுதா? கான் அப்படிங்கிறது என்னது? கோ அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள்.
கோ, வெண்ட், கான். இது எல்லா வேர்புக்கும் நீங்கள் படிச்சுக்கணும். ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன், ரைட், ரோட், ரிட்டன். ஸோ இந்த ரிட்டன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் ரைட். இது டிக்ஷனரியில் இருக்கும் இந்த லிஸ்ட்டு. அதர் சென்டென்சஸ் மீனிங் பாருங்கள். ஹீ கோஸ் அவுட், அவர் வெளியே செல்கிறார், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹீ இஸ் கோயிங் அவுட், அவர் வெளியே சென்று கொண்டிருக்கிறார், இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். யார் இதை பற்றி பேச போகிறீங்க? ஹூ ஸ்போக் அபவுட் திஸ், ஹூ இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் திஸ், ஹூ இஸ் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் திஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 3 கொஸ்டின்ஸில் எந்த கொஸ்டின் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். யார் இதை பற்றி பேச போகிறீங்க? லாஸ்ட் சென்டென்ஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஹூ இஸ் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் திஸ்? கோயிங் டு ஸ்பீக், பேச போகிறார்கள். ஓகே, கோயிங் டு ஸ்பீக். கோயிங் டு ஈட், சாப்பிட போகிறேன். கோயிங் டு ஸ்பீக், நான் பேச போகிறேன். ஹூ இஸ் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் திஸ்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஹூ ஸ்போக் அபவுட் திஸ், யார் இதை பற்றி பேசுனது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸ்பீக்கோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்போக். ஹூ இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் திஸ், யார் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது? அந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு, இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை வேறு வேறு வகைகளில் எழுதி வேறு வேறு டென்சஸ் அப்ளை பண்ணி அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்தந்த சிச்சுவேஷன் வர்றப்ப ஈஸியாக அவங்களால சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். முக்கியமான கிராமர் எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.